வணக்கம் ஆபிரகாம். அதாவது நாட்டின் 78வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட இருப்பதால் நாளை வியாழக்கிழமை நாடு முழுவதும் அரசு விடுமுறை நாள். அதாவது வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் விடுமுறை எடுத்தால் அடுத்து சனி ஞாயிறு விடுமுறை வந்துவிடுகிறது. இதையடுத்து தொடர் விடுமுறைக்காக 4 நாட்கள் விடுமுறை கிடைத்ததால் சென்னை நகரில் வசிக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு செல்ல தொடங்கியுள்ளனர். குறிப்பாக இவ்வாறு செல்பவர்கள் ரயில் பேருந்துகளில் சென்றால் 4 நாட்கள் விடுமுறையில் 2 நாட்கள் பயணத்திலே கழிந்துவிடும் என்பதால் 1.5 மணி நேரம் பயணமாக விமான பயணத்தை தேர்ந்தெடுத்து விமானங்களில் பயணம் செய்கின்றனர். இதையடுத்து சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் இருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கோவை, சேலம் ஆகிய இடங்களுக்கு செல்லும் விமானங்களில் பயணிகள் கூட்டம் அதிக அளவில் இருக்கின்றது. இந்த விமானங்களில் பயணிகள் கூட்டம் அதிக அளவில் இருப்பதன் காரணமாக வழக்கம் போல் விமான டிக்கெட் கட்டணங்களும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. மேலும் சென்னை தூத்துக்குடி வழக்கமான கட்டணம் ரூபாய் 4,301 ஆகும். ஆனால் இன்றும் நாளையும் கட்டணமானது 10,796 ஆகும். அதே போல் சென்னை மதுரை கட்டணம் 4,063. இன்றும் நாளையும் அந்த கட்டணமானது 11,716. அதாவது திருச்சி, கோவை, சேலம் அந்த பகுதிகளுக்கும் இந்த பல்மடங்கு விமான கட்டணமானது உயர்த்தப்பட்டுள்ளது. சுதந்திர தின விழா தொடர் விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் விமானங்களின் கட்டணங்கள் இதேபோல் பல மடங்கு உயர்ந்துள்ளது. ஆனால் கட்டண உயர்வை பற்றி கவலைப்படாமல் விடுமுறை சொந்த ஊரில் கழிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் பயணிகளில் போட்டி போட்டுக் கொண்டு விமானத்தில் பயணம் செய்கின்றனர். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்களுக்கு செல்லும் விமான கட்டணங்கள் இதேபோல் பல மடங்கு உயர்ந்தாலும் வெளி மாநிலங்களுக்கான பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, கொச்சி, டெல்லி, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களுக்கான விமான கட்டணங்கள் உயரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆபிரகாம்.